Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான சூப்பரான மசாலா பிரெட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கணும். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா வற்றி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதை ஒரு சைடு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வந்து அந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் 2 சைடும் வந்து நம்ம வந்து திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான சூப்பரான மசாலா பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.